உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2025. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடலுங்க. அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? காலபுருஷ தத்துவ 12 வீடுகளில் 10வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள், கிரகனுடைய சஞ்சாரம், கிரகநிலையை மாற்றத்தினால் கிரகநிலை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். மகர ராசினரே, வீடு நிலம் வாங்க போகிறீங்களா? ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சி ஜூலை 13 முதல் நவம்பர் 27 தேதியிலான உங்களுக்கு காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி இதெல்லாம் மகர ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி இந்த வீடியோ பதில் பார்க்க இருக்கிறோம். சனி வக்ரம்னு பார்க்குறோம். சனி வக்ரம் பார்க்கும்போது ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்ரம் அடைகிறார். வக்ரம் என்பது தன்னுடைய இழத்தல் என்பது பொருளாகும். இந்த காலகட்டத்தில் சனி இழந்து போகுதல், வருடகிரகங்களாகவும் குருவுடைய பார்வை, குருவும் சனியும் அவர் இருக்கும் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் காலம்தான் வக்ரமாக இருக்கிறது. 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய வக்ர நிவர்த்தியாகும்போது வடக்கம் நமக்கு இருக்குதுங்க. சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 ஆண்டு வருடம் உங்களுக்கு காலகட்டம் இருக்க போகுதுங்க. இந்த 2 முதல் 3 வரை பார்க்கும்போது வக்ரமாக இருக்குதுங்க. முதல்ல 2 to 3 சொல்லுது. அதில் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் அதாவது சனி வக்ரமடைவதால் அதனுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும். சனி ஆயுளுக்காரகன், கர்மாக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். வக்ர நிலையில் வக்ர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் போது சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். அது முக்கியமாக மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சனியிடமிருந்து தப்பிக்க சனி காயத்ரி மந்திரத்தை கூறுவது நல்லது. கேட்பது அற்புதமான பலனை தரும். ஒரு நாளைக்கு இந்த முறை இந்த மந்திரத்தை 8 முறை ஜெயிப்பது நீங்கள் சொல்லி பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சனி வக்கரமானது புரட்டாதி 3ஆம் மாதம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ 3ஆம் மாதத்தில் வக்கரமாக ஆரம்பிக்கிறது. கார்த்திகை 1ஆம் தேதி வரையிலான நிவர்த்தி அடைய இருக்கிறார். இந்த சனி வக்கர பயிற்சியாகுவது மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். மகர ராசி பலன்கள் அதில் 3 நட்சத்திரக்காரர்கள் இதில் பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 நட்சத்திரமும் 9 பாதங்களை கொண்ட மகர ராசி நேர்களே, ராசியினுடைய அதிபதி சனி பகவானுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். பாத சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இப்போது 2ஆம் இடத்திலே சனி வக்கர கதியாகிறார். ஜூலை 2 முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் வக்கரம் அடைந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் நல்ல முன்னேற்றம் உண்டாவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பேச்சில் கவனம் தேவை. சனி வக்கர பயிற்சி காலத்தில் பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கள் இருக்குதுங்க. பண வரத்து அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல் 1.5 மாதத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். போட்டிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்பும் இருக்குதுங்க, யோகம் இருக்குதுங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க. 2வது 1.5 மாதத்தில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. தடைகள் ஏதாவது இருக்குதுங்களா? இந்த சனி வக்கர பயிற்சியில் மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது 1.5 மாதமான அக்டோபர் மாதம் நவம்பருக்கு மாத காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சிகள் உண்டாக இருக்குதுங்க. இடம் வாங்குவதில் தடைகள் நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொறுமையாக கடைபிடிப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சில் கவனம் தேவை. இப்போ பார்த்தோம் சரிங்களா? பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பண வரிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. வாக்குறுதிகள் உறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி தவிர்ப்பது நல்லது. கீழ்த்தட்டு மக்களை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்பார்த்தினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதால் ரொம்ப 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 கவனமாக இருப்பது இந்த காலம் நல்லதுங்க. வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறது. வேலை மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வேலை விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். சனி வக்கர பயிற்சியின் போது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மை தரமாக இந்த வக்கர பயிற்சியானது இருக்குதுங்க. போட்டிகளில் வெற்றி பெற போகிறீங்க. புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க. கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பும் இருக்குதுங்க. இப்போ சனியுடைய நம்ம வக்கர பயிற்சியுடைய நம்ம வேலையை பார்த்தோம்.
அது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள், மகர ராசியில் பிறந்தவர்கள், இந்த காலகட்டம் நீங்கள் எண்ணியவாறு செய்து முடித்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில். ஏனென்றால் கடந்த ஒரு 7.5 ஆண்டுகள் உங்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து தலை தூக்கி நின்றுருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுவதற்கான சூழல் உருவாக இருக்குது. ஏன்னா சனியுடைய பார்வை 7 நாட்டு சனி உங்களுக்கு முடிந்து வக்கர பயிற்சியாக தொழில் பிடிக்கப் போகிறது. புதிய வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த காலகட்டம் வாங்கிக்கலாம். ஆவணங்களை சரிபார்த்து கொள்வது நல்லது. நிலம் இடம் வாங்குவதில் பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க. கவனமாக இருப்பது நல்லதுங்க. தாயின் உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து போகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்பட இருக்குதுங்க. அபிவிருத்தமான லாபங்கள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது திருமணமாகாத மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சியில் நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை நல்ல துணியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. மன மகிழ்ச்சிக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வெகு நாட்களாக புத்திர பாக்கியம் இயங்கி வரும் இந்த காலகட்டம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொழில் யோகம், வெளிநாடு யோகம் என்று சொல்லக்கூடியது மகர ராசி என்பதற்கு கடந்த 7.5 ஆண்டுகள் நம்முடைய 7.5 + 1 அப்போது ஒரு 3 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் பின்னடைவு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில். இப்போ சனி வக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் போது தொழில் யோகம், வெளிநாடு யோகம், பதிவு யோகம் எல்லாம் வந்து சேர இருக்குதுங்க. ரொம்ப நீங்கள் அதாவது உங்களுக்கு சந்தோஷத்திற்கான ஈடுகள் இல்லாமல் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அதாவது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசியிலே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. செரிமான பிரச்சனைகள் வருவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. மனதில் ஒரு விதமான சலசலப்பும் ஒரு விதமான தூக்கமின்மை இல்லாத காரணத்தால் உங்களுக்கு உடல் உபாதைகளில் உஷ்ணம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சற்று ஓய்வெடுத்து வாருங்கள், நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கட்டு போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் ஏற்றத்தையும் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே இதுக்கப்புறம் ஏற்றத்தை மட்டும் வரக்கூடிய மாதமாக அந்த வக்கர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராடம், சரிங்களா. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் வேலைவாய்ப்பில் வெளிநாடுக்காக காத்திருக்கும் காலகட்டம் அயல்நாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. குழந்தை வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமணங்கள் வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க. வெகு நாட்களாக திருமணமாகவில்லை என்று இயங்கி இருந்த காலகட்டம் திருமணத்துக்கான கைகூடுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய படிப்பில் சற்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அந்த சனி வக்கர பயிற்சியானது நீங்கள் உங்களுக்கு எண்ணியவாறு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. கடைசி நட்சத்திரம் சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் கடைசி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வாங்கும்போது உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. அதாவது உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றிக்கு உண்டாக வழிவகுக்கக்கூடியது. போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் காலகட்டம் அரசு வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதிக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. நீங்கள் ஏற்றங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அண்டை வீட்டார் பிரச்சனைகள்லாம் தலைதூக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அளித்தர இருக்கிறார் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில். நேயர்களே, சனி அதாவது மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காலம் பலன்கள் தெரிஞ்சுட்டீங்க. உங்களுடைய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதாவது இடுமலத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும். சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் கோயில்களில் தேங்காய் உடைத்து வழிபடுவது அற்புதமான மாற்றங்களை தர இருக்கிறார்கள். பாண்டிச்சேரி அருகே உள்ள வேதாரண்யம் செல்லும் வழியில் உள்ள சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் உலக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சிவன் கோயிலுக்கு சென்று அதாவது சிவனை வழிபடும் பொழுது தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்று சொல்லி வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரும் வக்கர பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான வக்கர பயிற்சியாக அமைய இருக்குதுங்க. நேயர்கள் இதுவரைக்கும் பொறுமையாக மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொறுமையாக வீடியோ கிடைக்கும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.